Dear student, welcome back my channel. Today in my class, I am going to explain oxides and oxoanions topic. D block elements. இப்போ D block elementsல நம்ம NCERT bookல 3D series elements பற்றி தான் கொடுத்திருக்காங்க. Scandium to Zeton. First of all, metal oxide எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. Metal is react with the oxygen at high temperature. ஒரு ஹையர் டெம்பரேச்சரில் மெட்டல் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது 2 ஆக்சிஜன், ஸோ ஹியர் கம் 2, ஸோ 2 மெட்டல். ஸோ மெட்டல் ஆக்சைடு. ஃபர்ஸ்ட் மெட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம். ஸ்காண்டியம் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் த கோவேலண்ட் ஆக்சைடு. ஸோ இட் do not form any ionic oxide. All other metals, இப்போ ஸ்காண்டியத்தை தவிர மீதி 9 எலிமெண்ட்ஸுமே அயானிக் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்காண்டியம் மட்டும்தான் அயானிக் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணாது. இந்த ஸ்காண்டியம் மெட்டல் ஆக்சைடு எதுன்னா Sc2O3. இதான் வந்து ஸ்காண்டியத்துடைய மெட்டல் ஆக்சைடு. The next element பார்த்தீங்கன்னா டைட்டானியம். டைட்டானியத்துடைய ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. அவர் +4னா என்ன பண்ணும்? டைட்டானியம் O2 இந்த ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். டைட்டானியம் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். தென் வனேடியம் எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5. ஸோ வனேடியம் O2 ப்ளஸ் அயான் கேட்டையானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தென் த குரோமியம் பார்த்தோம்னா என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 +2 அந்த மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொடுக்கும். ஸோ CrO கொடுக்கும். தென் த CrO3 கொடுக்கும். தென் Cr2O3 இந்த மாதிரி நிறைய ஆக்சைட்ஸை வந்து குரோமியம் கொடுக்கும். தென் Mn பார்த்தோம்னா Mn2O7 இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாம் Mn கொடுக்கும். இதான் வந்து ஜெனரலா வந்து ஆக்சைட்ஸ் ஃபார்மேஷன். அதை நீங்க வந்து இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் எப்படின்னா, இப்போ from the scandium to manganese this oxidation number it will be increases. அப்ப இன்க்ரீஸ் ஆகுது +3 to +7. இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா +1 and +2 இந்த மாதிரி வர்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வர்ற மெட்டல் ஆக்சைட்ஸ் இது வந்து எதா இருக்கும்னா பேசிக் நேச்சரா இருக்கும். தென் +3 and +4 இது என்ன நேச்சர்ல இருக்கும்னா ஆம்ஃபோடெரிக் நேச்சரா இருக்கும். தென் +5 +6 +7 அசிடிக் நேச்சரா இருக்கும். ஸோ பேசிக் என்ன பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா கோவேலன்ட் பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். தென் அசிடிக் வந்து அயானிக் பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பாயிண்ட்ஸையுமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஆக்சைடு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபைண்ட் அவுட் த ஆக்சிடேஷன் நம்பர். தென் யூ கேன் ஈஸி டு ப்ரிடிக்ட் தட் வெதர் தஸ் கிவன் த ஆக்சைடு பேசிக்கா அசிடிக்கா இல்லை கோவேலன்ட் பாண்டா அயானிக் பாண்டான்னு தெரியும். இப்போ இந்த +3 பார்த்தீங்கன்னா மோர் பேசிக் இருக்கும், லெஸ் அசிடிக் இருக்கும். +4 பார்த்தீங்கன்னா மோர் அசிடிக் இருக்கும், லெஸ் பேசிக் இருக்கும். +5 அதே மாதிரி தான், மோர் அசிடிக்கும் லெஸ் பேசிக்கும் இருக்கும். ஆம்ஃபோடெரிக்னா போத் அசிடிக் கேரக்டரும் பேசிக் கேரக்டரும் இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ +6ம் +7ம் டோட்டலி அசிடிக் ஆக்சைடாக இருக்கும். +1 +2 டோட்டலி பேசிக் ஆக்சைடா இருக்கும். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மோர் ஆக்சைட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் இஸ் given in your book. Then you check it and study. Then the next I am going to explain this is a structure of the potassium dichromate and potassium chromate. So first chromate structure பார்ப்போம். The chromate structure பார்த்தீங்கன்னா ஃபார்முலா CrO4
2 மைனஸ். இது வந்து குரோமேட் ஸ்ட்ரக்சர். தென் டைக்ரோமேட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா Cr2O7 2 minus டைக்ரோமேட் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது CrO4. அது பார்த்தீங்கன்னா இப்போ மீத்தேன் பார்த்தீங்கன்னா CH4. இப்போ கார்பனை குரோமியம் இடத்துல வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதில் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன இருக்கும், ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். ஸோ டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்னா குரோமியம் சென்டர், தென் ஆக்சிஜன் 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 தென் ஆக்சிஜன். இதான் வந்து குரோமேட்டுடைய ஸ்ட்ரக்சர். டைக்ரோமேட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்னா இப்போ வந்து 7 ஆக்சிஜன். ஸோ ஒரு சென்டரில் ஆக்சிஜன் வரும், தென் ரெண்டு சைட்லேயுமே குரோமியம் வரும், சரியா. தென் 3 ஆக்சிஜன் லைக் த. இப்போ இப்படி இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெட்ராஹெட்ரல் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெட்ராஹெட்ரல் இருக்கும். ஒரு ரெண்டு டெட்ராஹெட்ரல ஒரு ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நமக்கு. இதான் வந்து டைக்ரோமேட்டுடைய ஸ்ட்ரக்சர். 2 மைனஸ். இப்போ இந்த பாண்ட் ஆங்கிள், இப்போ இந்த குரோமியம் இந்த ஆக்சிஜன் இந்த பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா 126 டிகிரி இருக்கும். 126 டிகிரி பாண்ட் ஆங்கிள் இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ இந்த குரோமியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் 163 பிகோமீட்டர் இருக்கும். தென் இந்த ஆக்சிஜனுக்கும் குரோமியம் பார்த்தீங்கன்னா 179 பிகோமீட்டர் இருக்கும். இதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குரோமேட் அண்ட் டைக்ரோமேட். தென் ஹவு த குரோமேட் கன்வெர்டட் டு த டைக்ரோமேட், தென் ஹவு டைக்ரோமேட் கன்வெர்டட் டு த குரோமேட். இது ரெண்டுமே pH பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் குரோமேட் டு டைக்ரோமேட். இப்போ குரோமேட்னா Cr2O4 2 மைனஸ். இது எந்த மீடியத்தில் சேஞ்ச் ஆகும்னா ஒரு ஆசிட் மீடியத்தில் சேஞ்ச் ஆகும். ஸோ H பிளஸ் டைக்ரோமேட்டாக கன்வெர்ட் ஆகும். Cr2O7 2 மைனஸ். ஸோ ஹியர் கம் 2 வரும். அப்போ இங்கே வந்து என்ன வரும், சாரி the chromate formula CrO4, not Cr2O4, CrO4. The CrO4, so it is converted to the Cr2O7 2 minus. So 2 chromium 8 oxygen. 8 oxygenல இங்க ஒரு 7 ஆக்சிஜன் வந்துச்சுன்னா ஒரு H2O மாலிகுல்ஸா போகும், இங்க ஒரு H plus வரும். இது வந்து ஆசிட் மீடியத்தில் நடந்திருக்குது. The next பார்த்தேன்னா டைக்ரோமேட் Cr2O7 2 மைனஸ் பிளஸ் இந்த பேஸ் மீடியம் OH மைனஸ். பேஸ் மீடியத்தில் எதா மாறும்னா குரோமேட்டா மாறும், டைக்ரோமேட் குரோமேட்டா மாறும். CrO4 2 மைனஸ். இப்போ இங்க ரெண்டு குரோமியம் இருக்குது, இங்க வந்து ஒரே குரோமியம் இருக்குது. ஸோ இங்க ஒரு 2 வரும். தென் ஆக்சிஜன் 8, இங்க வந்து 7 இருக்குது. ஸோ இங்க வந்து ஒரு H2O மாலிகுல்ஸ் வெளியே போகும். நான் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா 7 ஆக்சிஜன் 8 plus 1 9 ஆக்சிஜன். ஸோ இங்கே வந்து ஒரு 2 போடும்போது என்ன நடக்கும், கரெக்டாக பேலன்ஸ்ட் ஆகும். இதான் வந்து குரோமேட் டு டைக்ரோமேட், தென் டைக்ரோமேட் டு குரோமேட். சம்டைம் இந்த கொஸ்டினும் இந்த லெஃப்ட் சைடை கொடுத்துட்டு ரைட் சைடை எழுதுறதுக்கு சொல்லுவாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.